யாரா நீங்களா? என்ன ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? உங்களை தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லுங்கடா. என்ன கடத்தினது மட்டும் சூர்யா சருக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் உயிரோடவே விட மாட்டாரு. சூர்யா சார்னு ரொம்ப ஓவரா சீன் காட்டுற. நான் சீன் காட்டலடா, உண்மையதான் சொல்றேன். உனக்கு சூர்யா சாரை பத்தி எதுவும் தெரியாது. யாரு? எனக்கு எனக்கு சூர்யா சாரை பத்தி தெரியாதா? உன்னை விட எனக்கு சூர்யாவை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்துமா என்ன தூக்குன? அப்படின்னா உன்னோட அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரா பாரா பாரா, சூர்யா அவன மாதிரியே இவளுக்கும் பேச நல்லாவே கத்து கொடுத்திருக்கான். நானாவது பேசதான் செய்வேன், அவரு பேச்சோட நிப்பாட்ட மாட்டாரு. என்ன நக்கலா? இப்படி பேசுன கழுத்து அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். நீ அப்படிலாம் என்ன கொன்னிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன் ஏன் அப்படி நீ என்ன கொல்லணும்னா என்ன எப்பவோ கொன்னு இருப்ப. உன் பிளான் வேற என்னமோ, அதான் என்ன கொல்லாம இப்படி கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நீ சூர்யாக்கு ஏத்த ஜோடிதான். அது இந்த உலகத்துக்கே தெரியும். அத சொல்ல நீ யாருடா? நான் யாரா? நான் யாரா? என்ன ஞாபகம் இல்ல? என்ன ஞாபகம் இல்ல? நல்லா யோசிச்சு பாரு. நான் கூட உன்னை ஆட்டோல டிராப் பண்ணிருக்கேன். பதிலுக்கு நீ எனக்கு ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ண. மறந்துட்டியா? என்ன மறக்கலாமா புது பொண்ணு? நீ சுரேந்திரா? பேர்லாம் கூட தெரியுமா? அந்த அளவுக்கு சொல்லிருக்கானா சூர்யா? அதையும் சொல்லிருக்காரு. நீ அவரோட பார்ட்னரா இருந்து ஏமாத்தின கதையும் சொல்லிருக்காரு. வாவ் வாவ் வாவ், நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்கான் அந்த சூர்யா. ஏய், ஏமாத்துனது நானா அவனா? யாரையும் ஏமாத்துற பழக்கம் சூர்யா சருக்கு கிடையாது. என்னம்மா சூர்யா என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி பேசுற? அப்போ நான் என்ன வில்லனா? அதை விட கேடு கெட்டவன். இல்லனா நேருக்கு நேர் நிக்காம வேஷம் போட்டு சூர்யா சரையை என்னையும் கொல்ல ட்ரை பண்ணிருப்பியா? அதான் வேஷமே போடாம ஸ்ட்ரெயிட்டா சுரேந்திராவே சூர்யாவை கொலை பண்ண வந்திருக்கேனே. நான் சொல்றத கேளு, என்ன வெளியில விட்டுரு. இல்லனா நீ சூர்யா சரை கொல்றதுக்கு முன்னாடி அவரு உன்னை கொன்னுடுவாரு. அதையும் பாப்போம், யாரு யார கொல்றாங்கன்னு. நானே அவன் என்ன உள்ள அனுப்புனான்னு அதே மாதிரி அவனையும் உள்ள அனுப்பி அங்கேயே போட்டு தள்ளலாமா, இல்ல நேராவே பரலோகம் அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா அவன் என்ன கொல்ல போறான்ற? ஆமா, கையில என்ன காயும்? ஏன் ஏன் அத பத்தி நீயே கேக்குற? அப்போ சூர்யா சார் உன்னை ஆல்ரெடி பார்த்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரா? அவமானப்படாம உண்மையா ஒத்துக்கோ. ஆமா ஆமா, நான் அவமானப்பட்டு தான் நிக்கிறேன். அவன் என்ன அடிச்சிட்டான், அவன்கிட்ட நான் அடி வாங்கினேன். இப்ப என்னன்றதுக்கு? ரொம்ப வீர மாதிரி வெறப்பா பேசுறவன் அதலட முதல்ல சொல்லிருக்கணும்.
சூர்யா சார கொல்லுவன்னு சொன்னியே, சூர்யா சார் உன்னை அடிச்சுட்டாருங்கறத சொன்னியா? சொல்ல ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல? ஆமா, அசிங்கமா தான் இருக்கு. அந்த அசிங்கத்தை படுத்திக்கிறதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டி விட்டு கெஞ்சுவான்ல, அதை நான் காது குளிர் கேட்பேன்ல. ஃபோன் பண்ணி கொடு, நானே சூர்யா சார் கிட்ட பேசுறேன். அவரே வந்து உன்னை அடிச்சு போட்டுட்டு என்ன கூட்டிட்டு போவாரு. வேண்டாம், பொண்டாட்டி இல்லாம ரோடா திரியட்டும். 4 இடம் அலைஞ்சாதான் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் புத்தி வரும். நான் தான் தூக்கி இருப்பேன்னு தெரிஞ்சும் இடம் கண்டுபிடிக்காம அலறுவான் பாரு. அலறிட்டு எனக்கு போன் பண்ணுவான். பண்ணட்டும். அவன் என் பொண்டாட்டியை விட்டுருன்னு கதற வேதனை இருக்கே. நினைச்சாலே அப்படியே எனக்கு புல்ல இருக்குதுமா. வேதனை படட்டும். ஏய், நீ என்ன எவ்வளவு காயப்படுத்திருப்ப சூர்யா? ஏண்டா உனக்கு இவ்ளோ வெறி? சொல்லுடா. என்னம்மா பட்டுன்னு கேட்டுட்ட? இது 20 வருஷ பகை, 20 வருஷ கதை. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ என்ன அந்த சூர்யா தான் உலகம், சூர்யா தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற. அவன் மட்டும் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாழ்ந்துட்டு இருக்கானா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருத்தவே முடியாது. அந்த சூர்யா எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியாது. சூர்யா சார் எவ்வளவு நல்லவர்னு உனக்கு தெரியாது. அதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அச்சோ, பார், இன்னொரு வாட்டி சூர்யா அவன் இவன் ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருந்த, அப்படி பேசி என் காதுல விழுந்துச்சு, கோவத்துல நான் உன்னை காலி பண்ணிடுவேன். நான் 1000 தடவை கூட சொல்லுவேன், சூர்யா சார் நல்லவரு. நீ என்ன கொல்லனாலும் கொன்னுக்கோ, எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. ஆனா சூர்யா சார் நல்லவருங்கிறத மட்டும் என்னைக்குமே மாறாத. அவரு நல்லவரு. டேய், ச்சே. ரஞ்சித் என்னாச்சு? ரஞ்சித், அம்மா தண்ணி எடுத்துட்டு. சரிங்க சார். இந்த ஏரியால யாராவது இருக்காங்களான்னு போய் பாருங்க. ஓகே சார். கொடுங்க. என்னாச்சு ரஞ்சித்? என்ன ப்ராப்ளம்? திடீர்னு யாரோ 4 பேர் வந்தாங்க. என்ன மயக்கம் போட வச்சுட்டு போயிட்டாங்க. என்னையும் மயக்கம் போட வச்சுட்டு பாவம் அந்த அனு அந்த புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்தது யாருன்னு அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? ஆள் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தான். வயசு ஒரு 45 இருக்கும். தாடி வச்சிருந்தான். சுரேந்தர். இவனா? இவன் தான் சுரேந்தர். பங்கஜ். யார் சுரேந்தர்? எதுக்கு சிஸ்டர் கடத்தணும்? இல்ல, அதெல்லாம் பெரிய கதை. நான் அவனை பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லையா. பாவம் அந்த சின்ன பொண்ணு. அப்பதான் அவங்க அப்பா அம்மாவை பத்தி சூர்யா சார பத்தியும் சந்தோஷமா பேசிட்டு இருந்துச்சியா. பேசி முடிக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிவிட்டாங்களே அந்த படுவாவி பயலுங்க. எப்பா விடாதப்பா அவங்கள. அவங்க யாரா இருந்தாலும் விடாத. இந்த அம்மன் முன்னாடி தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த அம்மன் தான் அவங்களுக்கு கூலிய கொடுக்கணும். பங்கஜ், அனு சேஃப் தானே? அங்க யாருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? சுரேந்தர் அனு மேடத்தை தூக்கிட்டான். வாட்? ஆமா சூர்யா,
நம்ம ரஞ்சித்தையும் அந்த பாட்டியும் மயக்கம் போட வச்சுட்டு அனுமேடத்தை மட்டும் அவன் கடத்திருக்கான். இதுக்குதான் அவன் நம்மளை கொத்துறதுக்கு முன்னாடி நாம அவனை முடிக்கணும்னு சொன்னேன். பாத்தியப்ப அவன் வேலையை காமிச்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது பங்கஜ். நம்ம யாரு, நம்மளோட பவர் என்னன்னு அவனுக்கு காட்டியாகணும். உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய சூரிய எங்கேயும் போயிடலன்னு அவனுக்கு காட்டுற நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் அங்க கை வச்சு இங்க கை வச்சு அணுவை தூக்குற தைரியம் வந்துருச்சுல அவனுக்கு. அவனை சும்மா விட போறதில்ல. எடறி விட்டுட்டேன். இப்போ அந்த சூர்யா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான்டா. நான் அழிக்காம இந்த சூர்யா ஓய மாட்டான். நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தூக்குறான்டா. இது எனக்கு நானே விட்டுக்கிற சேலஞ்ச். சுரேந்தர், நீ செத்தடா. சூர்யா, என்னாச்சு? எங்க போற? அண்ணே, ஏன்னா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு ப்ரோ? இன்னும் அணுவை கடத்திட்டாங்களா? இப்பதான் பங்கஜ் போன் பண்ண. வாட்? அணுவை கடத்திட்டாங்களா? அணுவை ஏன் சார் கடத்தணும்? யார் கடத்தினா? What do you mean bro? இன்னும் I don't understand. எஸ், அணுவை கடத்திட்டாங்க. யாருப்பா கடத்தினது? சொல்லு சூர்யா, யார் கடத்தினாங்க? சுரேந்தர். சுரேந்தர் திரும்ப வந்துட்டானா? ஆமாமா. யார் இந்த சுரேந்தர்? அவ எதுக்கு அண்ணிய கடத்தணும்? சார், சுரேந்தர்னா முன்னாடி ஒரு தடவை நம்ம கிட்ட ப்ராப்ளம் பண்ணானே அவனா? பங்கஜி என்கிட்ட இந்த பேரை சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பட் அவன் எதுக்கு அணுவை கடத்தணும்? அவனுக்கும் நமக்கு ரொம்ப வருஷமா பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம குடும்பத்தை மொத்தமா பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அவனோட ஒரே கேம் எப்படியாவது என்ன ஒழிச்சு கட்டணுங்கிறதா. இது 20 வருஷ பகை. அதுக்காக இப்போ வந்து அணுவை கடத்துவானா? How ridiculous. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. வேணாம், போலீஸ் எல்லாம் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். முடியல நான் பாத்துக்கலாம். சரிண்ணே, நீங்க முதல்ல கிளம்புங்க. போய் அன்னைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சந்திரா, ஜாக்கிரதையா இரு. வீட்டை விட்டு எங்கேயும் போகாத. எல்லாரையும் வீட்லயே இருக்க சொல்லு. செக்யூரிட்டிய ரொம்ப டைட் பண்ண சொல்லு. சரிண்ணே. சார், பெட்டர் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு தோணுது சார். நோ மீரா, என் நாலேஜ் இல்லாம போலீஸ் கிட்ட போக வேண்டாம். இது நாங்க ஆட வேண்டிய ஆட்டம். ஆடித்தான் ஆகணும். கண்டிப்பா அணுவை மீட்டுருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா அணுவோட தான் வருவேன். அண்ணே, ஜாக்கிரதை. பங்கஜ், சுரேந்தர் போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. சுரேந்தர் இருக்கிற இடம் உனக்கு ஏதாவது தெரிய வந்தா இமிடியேட்டா எனக்கு அப்டேட் பண்ண. நான் இப்ப கோயில் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். हेलो। हे सूर्या जी, कैसा है जी? சுரேந்தர். டே, பொண்டாட்டியை கடத்திருக்க சுரேந்தர் தான் கடத்திருப்பான்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எப்பவுமே அந்த பங்கஜோட தான் டீலிங் பேசி பழக்கம். எப்போ நீ என்ன அடிச்சு காயப்படுத்தினியோ இனிமேல் ஸ்ட்ரைட் டீலிங் உன் கூட தான்டா. ஆக்சுவலா உன் பொண்டாட்டியை கடத்துறது, உன்னை பழித்தீக்கிறதெல்லாம் கிளைமேக்ஸ்ல வச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்ட, என்ன அடிச்சு காயப்படுத்திட்ட. பதிலுக்கு நான் ஒரு அடி கொடுக்க வேண்டாமா? அதான் முன்கூட்டியே பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் உன் ஒய்ஃபை முன்னாடியே கடத்திட்டேன். உன் பொண்டாட்டி அனு உன்னை நினைச்சு அந்த கோவில் இடத்துல அப்படியே உருகிட்டு இருந்தா.
கரெக்டா டைம் கிடைச்சது, டப்புன்னு தூக்கிட்டேன். ஊ. டேய் உனக்கு எனக்கு தாண்ட பிரச்சனை. அவளை ஏன்டா கடத்தட? அனு பாவண்டா, சின்ன பொண்ணு. ஆமா 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 ஆமா, சின்ன பொண்ணுதான், சின்ன பொண்ணுதான். டேய், சின்ன பொண்ணுன்றதால தானே கடத்தவே செஞ்சேன். பொண்டாட்டியை கடத்தினா புருஷனுக்கு வலிக்கும்ல. அதுவும் உனக்கு மேரேஜ் ஆகி 10 days தான் ஆச்சாமே, அப்போனா இன்னும் வலிக்கும்ல. சின்ன 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 பொண்ணுனா இன்னும் 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 வலிக்கும்ல. டேய் அவ என்னடா பண்ணா உன்ன? பாவண்டா அவ, அவளை விட்டுரு. டேய், இந்த பாவத்தை நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ பாத்துருக்கலாம்ல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. பைத்தியக்கார மாதிரி வளராத. நீ பண்ண தப்புக்கு நீ ஜெயிலுக்கு போன, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. டேய், நான் ஜெயிலுக்கு போனதுக்கு முழுக்க முழுக்க நீதான்டா காரணம். என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுச்சுடா. ஒத்த மரமா நின்னடா. பிசினஸ்ல பார்ட்னரா வந்த என்ன ஜெயில கொண்டு போய் தனியா வேதனைப்பட விட்டேன். நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி தாடா நினைச்சிட்டு இருந்தேன். அங்க இருக்க செவுத்துல எல்லாம் உன் பேர் தான்டா எழுதி வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? உன்னை காயப்படுத்தணும், அணு அணுவா சித்திரவதை செய்யணும்ன்ற அந்த வெறி இருக்கு பாத்தியா, அது கொஞ்சம் கூட தணிஞ்சிடக்கூடாதுல்ல. That's why. That's why. டேய் டேய் டேய், நீ என்ன கொன்னுக்கோடா, கொன்னுக்கோ. அதான உன் ஆசை. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே நேர்ல வரேன். உன் ஆசை தீர என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா அனுபவிட்டுற. What is this, சூர்யா? 20 வருஷம் இந்த ஜெயில நான் படாத வேதனைப்பட்ட நீ 20 மாசம் கூட அந்த வேதனையை அனுபவிக்க கூடாதா? நோ சுரேந்தர், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அனுபவிட்டுற. Come again. என்ன சொன்ன? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அனுபவிட்டுற. கேக்குறியா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அனுபவிட்டுற. கெஞ்சி கேக்குறான் அனுபவிட்டுருன்னு சொன்னல. கெஞ்சுவான்னு அவன் என்கிட்ட கெஞ்சும் போது எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே இன்பத்தேன் வந்து காதுல பாஞ்ச மாதிரி இருக்கு. சார், என்ன ஆனாலும் நீங்க இவங்கிட்ட கெஞ்சாதீங்க. உங்க தகுதிக்கெல்லாம் இவன் வர்த்தே இல்ல சார். அனு நல்லா இருக்கே அனு? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பாரா, இந்த போன்ல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. டேய், அதான் நானே சொல்றேன்ல, நான் நேர்ல வரேன்னு. என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன சொன்னாலும் செய்யற. தயவு செஞ்சு அனுபவிட்டுற. என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வேன். செய்யறேன். அனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பனா ஒண்ணு பண்ணு, நான் தான் தேவநந்தினியை கொன்னேன்னு போலீஸ்ல போய் சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறியா? வேண்டாம் சார், வேண்டாம். ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. என்ன சூர்யா, சரண்டர் ஆகுறியா? ஏய், பாத்தியா சொன்னதெல்லாம் செய்றேன்னு சொல்லிட்டு இப்போ பேக் அடிக்கிற. உன் பொண்டாட்டி ரொம்ப சின்ன பொண்ணு, சொல்லி வைக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே செய்யற. தேவநந்தினி நான் தான் கொன்னேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆகுற. அப்போ அந்த பழைய ஃபேக்டரி அதை நீயே வச்சுக்கோ, நீயே எடுத்துக்கோ. பட் அனு மேல சின்ன தூசி கூட படக்கூடாது. சார், அந்த ஃபேக்டரி உங்க வாழ்க்கையோட லட்சியம் சார். அது என்ன ஆனாலும் இவன்கிட்ட கொடுக்காதீங்க சார். என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த ஃபேக்டரி மட்டும் உங்களை விட்டு போக கூடாது சார். நோ அனு, நீ தான் எனக்கு முக்கியம். நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம். அந்த ஃபேக்டரி, என்னோட சொத்து எல்லாத்தையும் கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். டேய், பேச்சு மாற மாட்டியே? கண்டிப்பா மாற மாட்டேன். அந்த ஃபேக்டரியை நீயே எடுத்துக்கோ, நான் போலீஸ்ல சரண்டர் ஆகுறேன். ஆனா அவனு மேல சின்ன கீறல் கூட விழக்கூடாது. டேய், சொன்னதெல்லாம் நீயும் கரெக்டா இமி மாறாம செஞ்சுட்டேன்னா உன் பொண்டாட்டி செய்கூலி சேதாரம் இல்லாம கரெக்டா வீடு வந்து சேரும். இல்லனா நான் பொறுப்பாக முடியாதுப்பா. டேய் டேய் டேய், ஏன்டா கத்திட்டு இருக்க? முதல்ல நான் சொன்னதை செய்யற வழிய பாரு. சி, அசிங்கமால உனக்கு. ஒரு பொண்ணை கடத்தி வச்சுட்டு பேரம் பேசிட்டு இருக்க. இதுக்கே அசிங்கம்ன்ற?
20 வருஷத்துக்கு முன்னாடி உன் சூர்யா என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியுமா? அதான் அவர் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. அவருக்கும் நீ ஜெயிலுக்கு போனதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு. அவர் சொல்ற மாதிரி நீ நிஜமாவே பைத்தியம் தான். சைக்கோ. சைக்கோ தான். சைக்கோ தான். என்ன சைக்கோ ஆக்குனது சூர்யா.